DVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் DMart on New Bypass Road, திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. Plot 20 லட்சம் முதல். Contact 9955118814. ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லங்ஸில் நிறைய கழிவுகள் சேர்ந்துக்கிட்டு லங்ஸில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற முடியாமல் கடைசியில் அது கிரானிக்கான ஒரு டிசீஸ்க்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அவசரப்படக்கூடிய சூழல் நிறைய மக்கள் இன்னைக்கு அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த லங்ஸை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம், லங்ஸுக்குள்ள ஒருவேளை கழிவுகள் செய்திருந்தால் அதை எப்படி நம்ம டீடாக்ஸ் பண்ணி லங்ஸை புத்தம் புதிதாக மீண்டும் மாற்றலாம், அது சம்பந்தப்பட்ட ஒரு சில தகவல்கள் தான் இந்த பதிவு பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நுரையீரல் அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ள குறிப்பாக 11 மண்டலங்கள் இருந்தாலும் அதில் முதன்மை தன்மையான ஒரு மண்டலம் அப்படின்னா அது சுவாச மண்டலம் தாங்க. இந்த சுவாச மண்டலம் உங்களுக்கு சீராக இயங்கினால்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா மண்டலங்களும் ரொம்ப சீராக இயங்கும். நாம் முதல்ல உயிரோட இருக்கிறோமா அப்படின்னு பார்க்குறதே இந்த மூச்சு காற்று தான். இந்த மூச்சு காற்றை உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி அதை சர்க்குலேஷனை மாற்றி அதனுடைய தன்மையை மாற்றி நம்ம உடம்புக்குள்ள கொடுக்கிறது நுரையீரல் அப்படின்ற அந்த மிஷின். அடுத்தது நம்ம உடம்புக்குள்ள இருந்து வெளியேறக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுன்ற அந்த காற்றை, அதாவது அதனுடைய கழிவுகளை அதை சூப்பராக வெளியேற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு மிஷின் தான் இந்த நுரையீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிஷின். அப்போ அவர் சீராக சரியாக இயங்கினா தானே இதெல்லாம் நடக்கும் இல்லையா? நம்ம உடம்புக்குள்ள செல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல புத்தம் புதுசாக மாறணும், புதுப்பிக்கணும், சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கணும் அப்படின்னம்னா, இதெல்லாம் செல்களுக்கு தேவையான உணவு அங்கே போய் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னம்னா இந்த ஆக்சிஜன் அப்படின்றது வேணும். இந்த ஆக்சிஜன் அப்படின்றது தான் இந்த இரத்த ஓட்டத்திற்கான ஃபியூல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பிளட் சர்க்குலேஷன் எப்படி ஒரு ட்ரெயின் ஓடணும்னா அதுக்கு ஃபியூல் வேணும், பஸ் ஓடணும்னா அதுக்கு ஃபியூல் வேணும். அது மாதிரி அந்த பிளட் சர்க்குலேஷன் ஓடுறதுக்கு தேவையான ஃபியூல் அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் ஒரு பிறந்த குழந்தையா இருக்கப்படும் பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக நமக்கு இந்த சுவாசம்ன்ற ஒரு விஷயம் நடக்குதுன்றதே தெரியாமல் நம்ம அந்த அளவுக்கு அப்படியே நடமாடிக்கிட்டு இருந்தோம். இது நாளடைவில் வயது ஆக 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 அது நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் ப்ரீத்திங் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவும் ஹார்டாகவும் ப்ரீத் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலி இது எல்லாம் இதற்குள் ஏற்பட்ட தடை. இந்த பாதையில் கொஞ்சம் கொஞ்சமாக தடைகளை நாம் ஏற்படுத்தியதனுடைய விளைவுகள் தான். அப்போ சுவாச தடை ஏற்படும் பொழுது அப்போ ஆக்சிஜனே கம்மியாக கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேதி மாற்றம் நடக்கிறதுலையும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு கழிவுகளை சரியாக வெளியேற்றலைன்னா அதுவும் உள்ள தேங்கி டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்படிதான் வருது. அந்த வகையில் சுவாச மண்டலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது நிறைய இன்னைக்கு ஒரு பெரிய பட்டியலே அதுக்கு போட்டாச்சு. அந்த அளவுக்கு ஒரு பட்டியல் நோயாக வந்துருச்சு. அடுத்தது என்னன்னா அங்கே வந்த நோய்களும் கடைசியில் கிரானிக்கான டிசீஸாக போயிடுச்சு, நாள்பட்ட நோய்களாக போயிடுச்சு. ஒருத்தருக்கு பிரீத்திங் விடுறதுக்கு சிரமம் இருக்குதுன்னா உடனே இன்ஹேலர் எடுத்துக்கிட்டு அவர் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் இன்ஹேல் பண்ணிக்கோங்க, பஃப் எடுத்துக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வருமோ அப்போல்லாம் இது யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு லைஃப் டைம். ஓகே, அங்கே சளி தேங்கிருச்சுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சளியும் இன்னைக்கு லைஃப் டைம் டிசீஸாக நிறைய பேருக்கு மாறி இருக்கு. ஐயோ ஒரு லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா அந்த சளியால் அவசரப்படுறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு லைஃப் டைம் டிசீஸாக இன்னைக்கு மாறிடுச்சு இல்லையா? அதுபோல் அங்கே அதனால சைனஸ் பிரச்சனை வந்தது. அங்கே அதை அந்த சளி கழிவுகளை பார்த்தீங்கன்னா இது வழியே வெளியேற்றும் பொழுது இந்த பாதையில் டிஸ்டர்பன்ஸ் வந்தோம்னா கடுமையான தும்மல், காலையில் எழுந்தவுடன் கடுமையான தும்மல், இது பார்த்தீங்கன்னா சுவாச மண்டலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே ஏற்படக்கூடிய தலையில் நீர்க்கோர்வை ஏற்பட்டது, அதை வெளியேற்ற முடியாமல் சிரமப்படுறது, இப்படி பல விஷயங்கள் இது ரிலேட்டடாகவே போயிடுச்சு இல்லையா? அப்போ இந்த சுவாச மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சரி செய்யணும்னா, அது உங்கள் சைனஸை சரி பண்ணணும்னா, உங்கள் லங்ஸில் இருக்கக்கூடிய சளியை சரி பண்ணணும்னா, உங்கள் லங்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு வேதி மாற்றத்தை சரி பண்ணணும்னா, ஆக்சிஜன் லெவலில் அதிகரிக்கணும்னா இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன், நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த ஒரு சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுடைய நுரையீரலில் நம்மளுடைய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 லோப் இருக்கும், லெஃப்ட் சைடில் 2 லோப் இருக்கும். இதில் அந்த 3வது லோப் வரைக்கும் நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று போயிட்டு வருதான்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதான் கிடையாது. நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று 3வது லோப் வரைக்கும் அப்படி போயிட்டு வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு டீடாக்ஸ் நடந்துடும். இடது பக்கம் உள்ள லங்ஸில் கீழே 2வது லோப்ல அடிமட்டம் வரைக்கும் நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று உள்ளே போயிட்டு வந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த டீடாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும்.
இப்போ நம்ம பிரீத் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்ஹேல் அப்படின்னா இன்ஹேல் வந்து அப்படியே லாங் பிரீத் உள்ளே போகும், அடுத்தது அங்கேருந்து திரும்பவும் அப்படியே லாங் பிரீத்தாக வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். கிளியரா? எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த சுவாசம் ஸ்லோவாக இன்ஹேல் எக்ஸ்ஹேல் நடக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். அவ்வளவுக்கு அவ்வளவு லைஃப் டைம் வந்து கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவுக்கு அளவு வேகமாக மூச்சு வாங்குறோமோ, வேகமாக மூச்சு விடுறோமோ, ஓகேங்களா, மூச்சு வாங்குறதும் சரி விடுறதும் சரி, எவ்வளவு வேகமாக நடக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு லைஃப் டைம் குறைஞ்சிரும், நோய் அதிகரிச்சிடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சொன்னாதான். அப்போ லாங் பிரீத் ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஷார்ட் பிரீத் நோயை கொடுக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் பாருங்கள், ஷார்ட் பிரீத் எடுக்கக்கூடிய சில உயிரினங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அதனுடைய ஆயுட்காலம் கம்மி. அது நோயே வராமல் கூட இறந்துட்டோம் கூட அதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி. ஆனால் இந்த லாங் பிரீத் எடுக்கிற மிருகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, விலங்கினங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் கூட. அதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு நாய், அந்த ஒரு டாக் வந்து பார்த்தீங்கன்னா பிரீத் பண்ணுறப்ப பாருங்களேன், நாக்கை நீட்டி அப்படின்னு வேக வேகமாக பிரீத் எடுக்கும், வேக வேகமாக காற்ற விடும். அதோட லைஃப் டைம் கம்மி. ஒரு ஆமை எடுத்துக்கோங்க. ஒரு ஆமை எடுத்தீங்கன்னா அதோட பிரீதிங் இருக்குல்ல, ரொம்ப ஸ்லோவாக பிரீத் பண்ணும். ஸ்லோவாக பிரீத் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் நடக்கும். நீங்கள் பாருங்கள், அந்த ஆமையினுடைய ஆயுட்காலம் 300 வருடங்கள் அப்படின்றாங்க. ஒரு ஆமையோட ஆயுட்காலம் 300 வருடங்கள். ஆனால் அசால்ட்டாக 100 வருடம் 150 வருடத்தெல்லாம் கிராஸ் பண்ணிடுது நிறைய ஆமைகள். ஆமாம், ஏன்னா அது லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அசால்ட்டாக வந்து நடக்குது. ஆமாம், அது பெரிய நோயில் வந்து அங்கேயும் போய் எங்கேயும் லங்ஸு ஸ்பெஷலிஸ்ட்டை போயிட்டோ லங் மருந்துகளோ சாப்பிடணும் இது பண்ணல. புரிஞ்சுங்களா நான் சொல்ல வர்றது? அப்போ அது மாதிரி வந்து லாங் பிரீத் எடுக்கிறதுக்கு நீங்கள் பழகணும். இந்த லாங் பிரீத் முன்னாடி நம்ம சின்ன குழந்தையா இருக்கிறப்ப எந்த ட்ரைனிங்கும் இல்லாமல், எந்த காலேஜ்லேயும் படிக்கல. நம்ம ஆமாம், போய் எந்த காலேஜில் படித்தது? கரெக்டுங்களா? அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக அந்த உடம்பு என்ன பண்ணுச்சோ அது கூடயே ட்ராவல் பண்ணிடுச்சு. நாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். நம்மளுடைய சிந்தனைகளுக்கும் நம்மளுடைய மூச்சு சுவாசத்திற்கும் சம்மந்தம் இருக்கு. சிந்தனைக்கேற்ப மூச்சு சுவாசம் வந்து மாறுது இல்லைங்களா? ஆமாம், நீங்கள் பாருங்க, உங்களுடைய சிந்தனை ஒரு மாதிரி பயம் கலந்த பதறத்தோடு இருக்கும் பொழுது உங்களுடைய மூச்சு ஆட்டோமேட்டிக்காக வேக வேகமாக அடிக்க ஆரம்பிச்சோம். ஒரு பயம் வந்த உடனே உங்களுடைய மூச்சு வேக வேகமாக இன்ஹேல் எக்ஸ்ஹேல் வேக வேகமாக போகும் பாருங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய மனநிலையில் குணநலன்களில் மாற்றத்தை கொண்டு வர ஆட்டோமேட்டிக்காக இன்ஹேல் எக்ஸ்ஹேல் ஸ்பீட் ஆயிடுச்சு. அதான். ஆனால் சில விலங்கினங்கள், அதாவது இந்த ஆமை போன்ற விலங்கினங்கள் எப்போயுமே எதுவும் நிதானமாக அது வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறதுனால, அந்த மனநிலைக்குள்ளே மாட்டிக்கிறதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஹேலும் எக்ஸ்ஹேலும் லாங் பிரீத்தாக இருக்குது. அவ்வளோதான் விஷயம். அப்போ நமக்கு லங்ஸை வந்து டிடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே ஆக்சிஜன் ஃப்ளோ நிறைய இருக்கணும். ஆக்சிஜன் ஃப்ளோ 3வது அறை வரைக்கும் போயிட்டு வரணும். இப்போ இந்த பழக்க வழக்கம் மாறி இருக்குதுன்னா அதுக்கு கடைபிடிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஹேல் எக்ஸ்ஹேல் லாங்காக கொண்டு போகிற மாதிரி வந்து ஒரு எக்ஸசைஸ், ஓகேங்களா? அதாவது ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்குள்ள பிராணாயாமம் அப்படின்னு, இப்போ நேச்சுரோபதி மருத்துவர்கள்ட்ட நீங்கள் போனீங்கன்னா பிராணாயாம பயிற்சி ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க. யோகா மருத்துவர்கள்ட்ட போனீங்கன்னா யோகா கிளாஸஸில் உங்களுக்கு பிராணாயாம பயிற்சி ரொம்ப அருமையாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஆமாம், அதனால தான் லைஃப் டைம் மெடிசன்ஸ் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும்னா இயற்கை மருத்துவமும் யோகாவும் தான் பெஸ்ட். ஏன்னா சில நோய்களோட கழிவுகளை வெளியேற்றணும்னா சில மருந்துகள் மூலமாக வெளியேற்றலாம். அதுவும் டெம்பரவரியாக தான் இருக்கணும். டெம்பரவரியாக எடுத்து வெளியேற்றிட்டு ஒரு 3 மாதமோ 6 மாதமோ அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து நம்மளுடைய உடம்பை திரும்பவும் வந்து நார்மல் நிலைக்கு கொண்டு வந்துடணும். அதான் அவசியம். அந்த வகையில் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், பிராணாயாம பயிற்சி ரொம்ப பெஸ்ட்டு. இதுதான் அந்த டிடாக்சிஃபிகேஷனுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கூட ஒரு விஷயம் ஒன்று. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பெட்டர். ஆனால் இப்போ ஐயோ என்னால் வந்து இன்ஹேலர் எல்லாம் இருக்க முடியாதுங்க, பஃப் அடிக்கலாம்னா முடியாதுங்க, ஏன்னா ஒரு நாளைக்கு நான் 5 டைம் 6 டைம் 10 டைம் நான் வந்து பஃப் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்றது நிறைய ஒரு நிலையாக இருக்குது. அவங்க உடனடியாக இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண உடனே உடனடியான மாற்றம் வந்துடுமானம் வராது. அவங்க இன்னும் சில விஷயங்கள் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு வேணால் கலந்து நல்லா கொதிக்க வச்சு கூட சாப்பிடலாம், அல்லது கலந்து கூட அப்படியே சாப்பிடலாம். பண்ணிவிட்டு காலையில் ஒரு டைம் டெய்லி எடுத்துகிட்டே வரணும்.
இது உங்கள் உடம்புக்குள் இருக்கக்கூடிய நோய் கிருமிகளை அழித்து வெளியேற்றி விட்டுரும். ஏன்னா லங்ஸுக்குள்ள சளி தேங்குச்சுன்னா அங்கே நோய் கிருமிகள் வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்டுங்களா? அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் இதை எடுத்துருங்க. அடுத்தது உங்களுடைய வயிறை சுத்தப்படுத்திடும். நுரையீரல் அந்த பிரச்சனை வந்ததுக்கான காரணம் உங்கள் வயிறு தான். ஏன்னா உங்களுடைய வயிறு, சிறு உடல் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி விட்ருவோம். டெய்லி ஒரு டம்ளர் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை எடுத்துட்டு வாங்க. பெட்டர் ஒன்று. அடுத்த விஷயம், இந்த நுரையீரலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்குதுங்க. இந்த நுரையீரலுக்குன்னு உள்ள ஒரு மூலிகையை நீங்கள் தினந்தோறும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னம்னா நுரையீரலை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். என்ன அப்படின்னம்னா ஆடாதொடை. ஆடாதொடை தான் உங்களுடைய நுரையீரலை மீண்டும் புதுப்பித்து பழைய நுரையீரலாக கொடுக்கணும்னா அவர் ஒருத்தர்னால தான் முடியும். இந்த ஆடாதொடை பல வடிவங்களில் உங்களுக்கு வந்து இன்னைக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. அதாவது ஆடாதொடை லேகியமாக கிடைக்குது, ஆடாதொடை பவுடராக கிடைக்குது, ஆடாதொடை கசாயம் ஃபார்மேட்டில் கிடைக்குது, ஆடாதொடை கேப்சூல்ஸ் கூட கிடைக்குது. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஆடாதொடையை நீங்கள் சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க. ஆடாதொடை கீரையே உங்களுக்கு கிடைச்சிச்சுனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற கூட நீங்கள் வந்து பண்ண முடியும். அல்லது பாயில் பண்ணி அந்த எசன்ஸை இறக்கி குடிச்சு கூட நம்ம இது பண்ண முடியும். ஆடாதொடை தான் நுரையீரலுக்கான அருமருந்து, நுரையீரலை புதுப்பிக்கிறதுக்கான அருமருந்து. ஓகேங்களா? ஆமாம். குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்களுக்கெல்லாம் வந்து ஆடாதொடை லேகியம் கொடுங்க. பெரியவங்க அப்படின்னம்னா ஆடாதொடை பவுடர் ஃபார்மில் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 1.5 டம்ளர் 2 டம்ளர் தண்ணியில் அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பாயில் பண்ணி 1 டம்ளர் ஆக்கி எசன்ஸ் எடுத்துட்டு அப்படியே அது கசாயம் ஃபார்மேட்லேயே நீங்கள் வந்து சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? ஆடாதொடை சிறப்புலாம் கூட இன்னைக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சிறப்புலாம் கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம். இது பெட்டர். ஆடாதொடை தான் உங்களுடைய நுரையீரலை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. ஒன்று. நிறைய சளி இருக்குதுங்க. நிறைய சளி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்டி சளியாக சேர்ந்துருச்சு, நிமோனியா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னோம்னா அதுக்கு ஸ்டீம் தான். ஏன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீம் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இந்த நொச்சி இலை, வேப்பிலை, மஞ்சள், கீழாநெல்லி இலை இது எல்லாம் கலந்து நல்ல தண்ணி அப்படியே கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து எடுத்து அப்படியே வந்து மூடி வச்சு கொண்டு வந்துட்டு எடுத்து அந்த ஆவியை ஃபுல்லாக உடம்பு முழுவதும் பிடிங்க. ஓகேங்களா? நல்ல உடம்பு முழுவதும் போர்வையை போதி உடல் முழுவதும் அந்த ஆவி பிடிங்க. அப்போ இந்த கழிவுகள்லாம் வெளியேறும். நுரையீரலில் சேர்ந்திருக்கக்கூடிய கட்டி சளிகள் உங்களுடைய லேப் ரிப்போர்ட்டில் நிமோனியா அப்படின்னு சொல்லி காமிக்குதா, நீங்கள் வந்து தொடர்ந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் 11 நாளைக்கு இதில் வந்து நீங்கள் ஆவி பிடிங்க. நம்ம சொன்ன இந்த மூலிகைகளை வச்சு பண்ணும் பொழுது ஃபுல்லாக வெளியேறுங்க. உங்களுடைய நுரையீரல் மீண்டும் புதுப்பிக்கப்படும். இது ரொம்ப பெஸ்ட்டாக ரொம்ப அருமையாக வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். பெட்டர். ஓகே. இப்படி ஆவி பிடித்து வெளியேற்றலாம். மஞ்சள் தண்ணி சாப்பிட்டு வெளியேற்றலாம். ஆடாதொடையை நீங்கள் வந்து பயன்படுத்தி வெளியேற்றலாம். ஒன்று. அடுத்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு பல நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் அகத்தி கீரையை மாதத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து சேர்த்துட்டு வரலாம். ஓகேங்களா? 15 நாளைக்கு ஒரு நாள், மாதம் ஒரு நாள் சேர்த்துட்டு வரலாம். சேர்த்து வரும் பொழுது இதுவும் அது நச்சு கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய உடல் அந்த நுரையீரல் பிரச்சனைனால உடல் மெலிஞ்சுக்கிட்டே போது பாருங்க, அதிலிருந்து மாற்றம் கிடைக்க வரும். ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நுரையீரல் டீடாக்ஸ் அப்படின்றது இது மாதிரி சில விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது மட்டும்தான் அது நடக்கும், சாத்தியமாகும். ஆமாம். இதையெல்லாம் கடைபிடிச்சும் உங்களுக்கு இன்னும் நுரையீரல் பிரச்சனைகளை தொடருது அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர்களோ ஆயுர்வேத மருத்துவர்களோ சித்த மருத்துவர்களையோ நீங்கள் நாடினீங்கன்னா இன்னும் சிறப்பாக அவங்க வந்து வழிகாட்டுவாங்க. அதை கடைபிடிக்கலாம். கடைபிடித்து ஆரோக்கியம் அடையலாம். நுரையீரலை டீடாக்ஸ் பண்ணி ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இந்த ஃப்ளோவை நல்லா சீர்படுத்தி என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.